சிக்மா ஸ்கேனரோட ஆக்சஸ் கிடைச்சா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஹாப்பினா டைப் H in chat box. அதாவது இன்னைக்கு எஸ் சிக்மா ஸ்கேனர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சிக்மா ஸ்கேனர்ன்றது பெய்டு டூல், பெய்டு அப்ளிகேஷன், பெய்டு சாஃப்ட்வேர்ன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். கரெக்டுங்களா? அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் உள்ள வந்திருப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நேரம் இருந்தீங்களா, வெயிட் பண்ணீங்களா, ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸா இவ்வளவு நேரம் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மொமெண்டம் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்த 6 month பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அந்த 6 month பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராட்டஜியை நீங்க லைஃப் லாங் அப்ளை பண்றதுக்கு சிக்மா ஸ்கேனர் ஃப்ரீயா கொடுத்தா ஹாப்பியா இருப்பீங்களா? எதுக்கு நீங்க தேவையில்லாம ஏஐ பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு தேவையில்லாம டேட்டா கலெக்ட் பண்ணணும்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். எஸ், கண்டிப்பா சிக்மா ஸ்கேனர்ன்றது இவ்வளவு பெரிய அப்ளிகேஷன், இத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னா கண்டிப்பா பெய்டுன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி எவ்வளவு பிரைசிங்லாம் பார்த்திருப்பீங்க. சில பேர் அந்த பிரைசிங்லாம் வாங்கிட்டீங்க. பட் ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸா இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு 6 month பெர்ஃபார்மன்ஸ் உங்க லைஃப் டைம் 6 month பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வேற யூனிவர்ஸ், வேற எக்ஸிட் ரேங்க், வேற ரீபேலன்சிங் டேட்டா போட்டு பேக் டெஸ்ட் அடிச்சு உங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிக்கிறதுக்கு லைஃப் டைம் ஃப்ரீனா உங்களுக்கு நீங்க எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்கன்றத எமோஜி போட்டு சொன்னீங்கன்னா நான் ஹாப்பியா ஃபீல் ஆயிடுவேன். நான் ஹாப்பி ஆயிடுவேன். திஸ் இஸ் த ரைட் டைம்ங்க. மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. என்டர் ஆகுங்க. உங்களுக்கு எனக்கு தேவை தமிழ். இதெல்லாம் ஏன் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு மொமெண்ட் குவான்டிடேட்டிவ் இன்வெஸ்டிங் பண்ற கம்யூனிட்டியை நான் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க வந்து இந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படின்னா சொன்னா நார்த்ல சில குரூப் இருப்பாங்க, இல்லைன்னா யூஎஸ்ல இருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. தமிழ்நாட்டுல இத்தனை பேர் மொமெண்டம் இன்வெஸ்டிங் பண்றாங்க. தமிழ்நாட்டுல இத்தனை பேருக்கு குவான்டிடேட்டிவ் இன்வெஸ்டிங் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு நான் பண்ண வச்சுட்டேன்னா எனக்கு ஃபண்டிங்க்கு ஈஸியா கிடைக்கும். ரைட். ரெண்டாவது மேட்டர் என்னன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு சொல்லுவீங்க, உங்க நெய்பருக்கு சொல்லுவீங்க, இந்த மாதிரி சிக்மா ஸ்கேனர்னு ஒன்று இருக்கு, கிரீன் சிக்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நல்ல டீம், அவங்க வந்து சூப்பரா ஒரு மேட்டர் கொடுக்குறாங்க, போய் அட்டென்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா? யாருக்கா ரெஃபர் பண்ணுவீங்களா? அதுக்கு ரெஃபர் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணி விடுங்க. அது ஒரு மேட்ரு. ரெண்டாவதுன்னா, நீங்க வந்து என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஸ்டக் ஆயிருந்தீங்கன்னா கிரீன் சிக்மான்ற ஒரு ஞாபகத்துக்கு வரும். தமிழ்னு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருவாரு. ஓகே, தமிழ்னு ஒருத்தர் இருக்காங்க, போய் ஹெல்ப்புக்கு நான் போய் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் ஒண்ணு வரும்ல. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? இப்போ வாங்க. ஓகே, கம்யூனிட்டி ஃபுல் பிரைஸ் கைஸ், கண்டிப்பா ஃபுல் பிரைஸ் சொல்லாம போக மாட்டேன். ஆனா அதை நான் இப்பயே சொல்லி இது வந்து நான் வந்து ஒரு இந்த 2 hours பெய்டு வெபினாரா மாத்தி விரும்பல. நான் எல்லா வேல்யூஸும் சொல்றேன். கடைசியில அப்ளிகேஷனோட காசை சொல்றேன். கடைசியில சொல்றேன். இருக்கிறவங்க நிறைய பேர் இப்ப லீவ் ஆயிருப்பீங்க, நிறைய வேல்யூஸ் எடுத்துட்டு நான் கடைசியில சொல்றேன். அப்ப வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனா அந்த அப்ளிகேஷன் யாருக்கு, அந்த ஃபுல் அப்ளிகேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, ஸோ நான் வந்து எனக்குன்னு போர்ட்ஃபோலியோ பிளஸ் நான் வந்து மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ, அந்த 6 month பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி 2 month பெர்ஃபார்மன்ஸ், ஸ்லோப்பு, வாலிடிட்டி, ஸோ நான் அந்த மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு ஃபுல் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து லாஸ்ட்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ பேசணும்னா எனக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்குமா? லாஸ்ட்ல நீ சொல்லிக்கோ அந்த பெர்மிஷன். அது வரையும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா டைப் பி, ப்ரொசீட் இன் சாட் பாக்ஸ். கடைசி ஹாப்பியா ஃபர்ஸ்ட் யாராவது ஃபுல் அப்ளிகேஷனோட பிரீமியம் வெர்ஷன் யாருக்கா கடைசி ஹாப்பினா டைப் வச்சு அதுக்கு அது அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நமக்கு தேவை லேர்னிங். நீங்க போய் மண்டே போய் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும். ரைட், பர்ஃபெக்ட். ஸோ ஹவு டு டிடெக்ட் அ பியர் மார்க்கெட்? பியர் மார்க்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிச்சா நான் வந்து எல்லாம் நான் காசை காப்பாத்திடுவேன் கைஸ். என் மென்டார் ஒன்று நான் சொல்லுவாருன்னு சொன்னேன்ல, காசை சம்பாதிக்க தெரிஞ்சவன்லாம் பணக்காரன் கிடையாது, சம்பாதிச்ச காசை பெருக்க தெரிஞ்சவன் தான் பணக்காரன் சொல்லிட்டு என் மென்டார் சொல்லுவாரு. நான் என்ன சொல்லுவேன்னா, காசை பெருக்க தெரிஞ்சவன் கூட பணக்காரன் கிடையாது, பெருக்க தெரிஞ்ச காசை காப்பாற்ற தெரிஞ்சவன் தான் பணக்காரன். எத்தனை பெரிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அக்ரி பண்ணிக்கிறீங்க? டைப் ஏ இன் சாட் பாக்ஸ். பெருக்க தெரிஞ்சவெல்லாம் காசை காப்பாற்ற தெரியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சம்பாதிக்கிற காசை பெருக்க தெரியணும், பெருக்கிற காசை காப்பாற்ற தெரியணும். உங்களால பியர் மார்க்கெட்டை டிடெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க
உங்க பெருக்கிற காசை காப்பாத்தலாம். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரியான மேட்டர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, சோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நிஃப்டி 500 எடுத்துப்பேன். நல்லா பாருங்க. எஸ், அதுக்கு நல்லா பாருங்க. நிஃப்டி 500 சார்ட் எடுத்துக்கிறேன். நிஃப்டி 500 வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டுக்கிறேன். ஏன் தமிழ் நிஃப்டி 500 அப்படின்னா நான் ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸை பார்த்து தான் பியர் மார்க்கெட்டா புல் மார்க்கெட்டா பார்ப்பேன். இப்போ இது பியர் மார்க்கெட்டா புல் மார்க்கெட்டா பாக்குறதுக்கு நான் நிஃப்டி 500 எடுக்கிறேன். இப்போ எனக்கு இதுல பியர் மார்க்கெட்னா என்ன, புல் மார்க்கெட்னா என்னன்ற கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன் பிகினர்ஸ்க்கு. இந்த பியர் மார்க்கெட்னா ஒண்ணுமே கிடையாது, இந்த டவுன் ட்ரெண்ட். கரெக்ட்டுங்களா? இந்த டவுன் ட்ரெண்ட் எல்லாம் பியர் மார்க்கெட். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா டைப் யூ. நான் நெக்ஸ்ட் பட்டுன்னு போறேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? பட்டுன்னு போலாம். இதுக்கு மேல பிராக்டிகல் தான் எல்லாம். சூப்பர், அவ்வளவுதான். இப்போ இந்த பியர் மார்க்கெட்ல நான் இன்வெஸ்டே பண்ணாம, ஸ்டாக் மார்க்கெட்ல செலக்டே பண்ணாம, மியூச்சுவல் ஃபண்ட்லயே வாங்காம எல்லாம் நான் வந்து இருந்தானா என்ன பண்ணலாம்? நான் சப்போஸ் நீங்க பாருங்க, நான் இந்த இடத்துல உள்ள வந்துட்டேன். கரெக்டா இந்த பியர் மார்க்கெட் தெரிஞ்சுன்னா ஒரே ஓட்டம் ஓடிடணும், மார்க்கெட்ல இருக்க கூடாது. அந்த மாதிரி இருந்தா நம்ம பெருக்கிற காசை காப்பாத்தலாமா? இது வரையும் புரியுதுன்னா டைப் சி சாட் பாக்ஸ் நெக்ஸ்ட்க்கு போறேன். புரியலன்னா நோன்னு போட்டுருங்க. இந்த பியர் மார்க்கெட்ல மட்டும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணாம நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பியர் மார்க்கெட்னு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே துண்டை சுருட்டிக்கிட்டு ஓடிட்டா அவ்வளவுதான். அதுக்கு நம்மளுக்கு பியர் மார்க்கெட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. நான் ஃபாலோ பண்ற ஒரு வே சொல்றேன். அது பெஸ்ட் வே. ஐ மீன் பெஸ்ட் வேன்னு சொல்ல முடியாது, எனக்கு அது பெஸ்ட். ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல, சூப்பர் ட்ரெண்ட். சூப்பர் ட்ரெண்ட் செட்டிங்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 1,2.5 வீக்லி டைம் ஃப்ரேம். சூப்பர் ட்ரெண்டனோட கன்ஃபியூஷன் ஆயிருக்குன்னா டைப் சி, இல்ல புரியுதுன்னா எஸ். நான் நெக்ஸ்ட்க்கு போறேன். கன்ஃபியூஷன்னா டைப் சி ன்னு போடுங்க. கன்ஃபியூஷனா எக்ஸ்பிளைன் பண்றேன். சூப்பர் ட்ரெண்ட்னா ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, இந்த சூப்பர் நான் வந்து ட்ரேடிங் அட்லீஸ்ட் எல்லாருமே ட்ரேடிங் வியூ அப்படின்ற கான்செப்ட் தெரியுமா? ட்ரேடிங் வியூ தெரியுமா? டைப் டி இன் செட் பாக்ஸ். நான் சொல்றேன் சார், அதான் சொல்ல போறேன். ட்ரேடிங் வியூ தெரியுமா? அப்போ ஓகே, நான் ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஈஸி, சிம்பிளா முடிச்சிடலாம். ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணி நிஃப்டி 500 போயிட்டு ஓகே வீக்லி டைம் ஃப்ரேம் போயிடுறேன். போயிட்டு நல்லா பாருங்க, இண்டிகேட்டர் போய்க்கிறேங்க. எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இண்டிகேட்டர் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் செலக்ட் பண்றேன். இண்டிகேட்டர் செலக்ட் பண்றேன் பாருங்க. நல்லா பாருங்க, சூப்பர் ட்ரெண்ட் கிவன் அப்படி மிகப்பெரிய ஒரு குவாண்ட், ஒரு மனிதனோட ஒரு இண்டிகேட்டர். அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டா நம்மளுக்கு இப்படி இண்டிகேட்டர் இங்க பிளாட் ஆயிடும். பிளாட் ஆயிட பின்னாடி இங்க செட்டிங்ஸ் இருக்கா? இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கா? இங்க போயிட்டு இந்த செட்டிங்ஸ் கொடுங்க. சீக்ரெட் செட்டிங்ஸ் நிறைய பேர் கேட்பீங்களே, சொல்றேன். ஏடிஆர் பீரியட்ல 1ன்னு போடுங்க. ஏடிஆர் மல்டிப்ளையர் 1.5 சார் 2.5ன்னு போடுங்க. ராம் கரெக்ட் தானே? 1,2.5 போட்டீங்கன்னா என்ன சம்பவம் பண்ணுமா இந்த சூப்பர் ட்ரெண்ட்? எது எதெல்லாம் பியர் மார்க்கெட்டோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து துண்டா எடுத்து வந்து காமிச்சிடும். ஓகே கைஸ், இதுவரையும் புரியுதா? இதுவரையும் புரியுதா? எஸ். புரியலன்னா பி அப்படின்னா சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நம்ம பியர் மார்க்கெட்டை டிடெக்ட் பண்ணியாச்சு. எனக்கு பியர் மார்க்கெட்டை சிம்பிளா சொல்லிட்டேன். சூப்பர் ட்ரெண்ட் ரெட் சிக்னலா இருந்ததுன்னா பியர் மார்க்கெட். அதே சூப்பர் ட்ரெண்ட் ரெட் கலர்ல இருந்ததுன்னா, ரெட் கலர் லைன்ல இருந்ததுன்னா பியர் மார்க்கெட். சூப்பர் ட்ரெண்ட் கிரீன் கலர் லைன்ல இருந்ததுன்னா புல் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? நான் இந்த இடத்துல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன். இன்வெஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றேன். இன்வெஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல எனக்கு வந்து கரெக்டா சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரெட்டா மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், காம்பவுண்ட் பண்றேன், எஸ்ஐபி பண்றேன், ரீபேலன்ஸ் பண்றேன், பண்ணிட்டே இருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, என் போர்ட்ஃபோலியோல 20 ஸ்டாக் இருக்கும்ல, 20 ஸ்டாக்கையும் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணா அதுக்கப்புறம் இங்க இருந்து இருக்க இந்த பியர் இந்த புல் ரோல் ஆயிட்டேன். இந்த டவுன் ட்ரெண்ட ஃபுல்லா நான் எஸ்கேப் ஆயிடலாம். மைண்ட் ப்ளோயிங் டைப் எம்பி சாட் பாக்ஸ். வாவ் ஃபேக்டர், மைண்ட் ப்ளோயிங். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எஸ். ஏன் இவ்வளவு வாங்க? நான் இந்த இடத்துல வெளியே வந்துட்டேங்க. கரெக்டா ஜனவரி 1. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஃபால், 11% ஃபால். நிறைய பேர் கத்துறானுங்க, சிஎன்பிஸ்ல கதறாங்க.
ட்விட்டர்ல புலம்புறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் புலம்புறாங்க. ஆனா நான் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஏன் ஏன் ஏன்னா நான் தான் மார்க்கெட்ல இல்லல்ல. சூப்பர். அவ்வளவுதான். என்னைக்கு பார்க்கணும்னா நம்ம ரீபேலன்சிங் டே அன்னைக்கு சூப்பர் ட்ரெண்ட பார்க்கறோம். கைஸ் நல்லா நோட் பண்ணுங்க. தம் ரூல் ரீபேலன்சிங் டே அன்னைக்கு 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ சூப்பர் ட்ரெண்ட் பாருங்க. சூப்பர் ட்ரெண்ட் கிரீனா கண்டினியூ இன்வெஸ்டிங், சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டா ஸ்டாப் இன்வெஸ்டிங். கைஸ் மைண்ட் இதுவரையும் ஃபுல் கிளியரா டைப் சி இன் chat box. நீங்க 2025ல எண்ட்ல எக்ஸிட் ஆகல. எங்க 2025 எண்ட்னா எங்க சொல்றீங்க? ஜூலை 2025 ஜூலைல சொல்றீங்க. எஸ், இங்கேயும் ஆனோம், உள்ள வந்துட்டோம், திருப்பி இங்க ஆயிருக்கும், இங்க இருந்து ஃபுல்லா எக்ஸிட்ல இருக்கும். சூப்பர் கான்செப்ட். இந்த மாதிரி யாரா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா பியர் மார்க்கெட்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு? ரைட்டா? இவ்வளோ ஏங்க இங்க வாங்க, முன்னாடி போங்க. இந்த பியர் மார்க்கெட் எங்க ரஷ்யா யுக்ரைன் வார் எஸ்கேப் ஆயிடலாம். இந்த பியர் மார்க்கெட்ல எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஓகே, இந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல இருந்து எஸ்கேப் ஆயிருப்பீங்க. இவ்வளவு ஏன்? கோவிட் அப்படின்ற ஃபால்லே நம்ம இருந்திருக்க மாட்டோம். டிராவல்ஸ் பிரதர் நான் சொல்றேன் இருங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் யூ. தேங்க் யூ so much guys. இது உங்க லைஃபே புரட்டி போடும். இது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் நான் போறதெல்லாம் வேற மாதிரி உங்களை தள்ளும். நான் அதுக்கு தான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு லிஃப்ட் பண்ண முடியும். வெயிட்டா கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களுக்கு லிஃப்ட் பண்ண முடியும். ஓகே, எப்போ திருப்பி ரிட்டர்ன் ஆகுறது அப்படின்னா, திருப்பி உங்க ரீபேலன்சிங் டே அன்னைக்கு சூப்பர் ட்ரெண்ட் கிரீன் ஆச்சுன்னா ரியலைஸ் பண்ண காசை எடுத்து உள்ள வாங்க. கைஸ் புரிஞ்சிருச்சா? ட்ரேடிங் வியூ ஃப்ரீ கிரண், ட்ரேடிங் வியூ ஃப்ரீ. சாய் நம்ம ப்ரெடிக்டே பண்ண போறது இல்ல, நம்ம பேட்டர்ன் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டா இருந்ததுன்னா நம்ம ஸ்டாப் பண்றோம். இதே நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பாத்துறோம். இதுவே அதாவது எப்பப்பெல்லாம் சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரெட் சிக்னல் இருக்கோ அப்பப்பெல்லாம் நான் வந்து ஃபுல் ஸ்டாக்ஸ் க்ளோஸ் பண்ணுவேன். பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணிடுவோம். இருங்க, பேக் டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். சரி, பேக் டெஸ்ட் பண்ணலாமா? சூப்பர் மேட்டர் தெரியுது, எவிடன்ஸ் நான் காமிக்கணும்ல. பேக் டெஸ்ட் பண்ணிடலாமா? டைப் எஸ். பேக் டெஸ்ட்னா டைப் எஸ் இன் chat box, WSRS இன் chat box. ப்ரோ எப்போ சூப்பர் ட்ரெண்ட் எல்லா ஸ்டாக்ஸ்லயும் பார்க்கணுமா? ஐஸ்வர்யா நோ, இண்டெக்ஸை மட்டும் பாருங்க, நிஃப்டி 500 மட்டும் பாருங்க. ஸ்டாக்ஸ் லெவல்ல பார்க்காதீங்க, நிஃப்டி 500 பாருங்க. நிஃப்டி 500 செல் சிக்னல்னா க்ளோஸ் ஆல் ஸ்டாக்ஸ். ஸ்டாக் லெவல் நோ. நிஃப்டி 500 புல்னா ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா ஐஸ்வர்யா? புரிஞ்சுச்சுன்னா எஸ்என் போடுங்க, நான் கான்ஃபிடென்ட்டா பேக் டெஸ்ட் போறேன். டைம் ஃப்ரேம் வீக்லி. ஓகே, பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ நான் பேக் டெஸ்ட் போறேன். எஸ் ப்ரோ, கிளியர். தேங்க் யூ சிஸ்டர். ஹவ் டு ஸ்மெல் தி பியர் மார்க்கெட் வீக்லி? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சுரேஷ். இது பண்ணாவே என்ன மேஜிக் நடக்கும் நான் சொல்றேனே. இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணா என்ன மேஜிக் நடக்கும் நான் காமிக்கிறேன். வாங்க, இங்க ஸ்டாக் பேக் டெஸ்ட் இருக்கு, அங்க போங்க. கைஸ் ரெடியா? இதுதாங்க கைஸ் உங்களுக்கு கைஸ் இப்போ வரப்போற பேக் டெஸ்ட்ன்றது உங்களை நெக்ஸ்ட் ஜோனுக்கு நெக்ஸ்ட் புஷ் பண்ண போகுது. ரெடினா ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு டைப் ஆரஞ்ச் chat box. பிஎஸ் ஏடிஆர்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப போகும். நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ட்ரேடிங் போடணும்னு கூட அவசியம் இல்லை, நான் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருந்துங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஆர்வத்தோட இருக்காங்க, அதை மிஸ் பண்ண வேணாம். ரைட்டா? மோதிலால், ஒரு மார்க்கெட் புல் மார்க்கெட்டா பியர் மார்க்கெட்டா நீங்க எதை பார்த்து டிசைட் பண்ணுவீங்க? ஒன்னு நிஃப்டி 50 பாப்பீங்க, பியர் மார்க்கெட்ல இருக்குமா புல் மார்க்கெட்ல இருக்குமான்னு. கரெக்டா? நான் நிஃப்டி 500 பாக்குறேன், அவ்வளவுதான். பிராட் மார்க்கெட்டை பாக்குறேன். உள்ள இருக்க ஸ்டாக் புல்லிஷா இருக்கோ பியரிஷா இருக்கோ தேவையில்லாத வேலை. பிராட் மார்க்கெட் பாக்குறேன், ஆக்ஷன் எடுக்கிறேன், முடிஞ்சிருச்சு. இருங்க, பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா கைஸ்? நம்ம யூனிவர்ஸ் போவோம். இப்போ யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, சாரி யூனிவர்ஸ்ன்றாங்க. பேக் டெஸ்ட் போவோம். பேக் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நேம் வச்சிருவோம். 4th ஏப்ரல்ங்களா? 4th ஏப்ரல் செல்ஃப் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வச்சாச்சு. ஸ்டார்ட் டேட் நீங்க 2013ல இருந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ட் டேட் இதுவரையும் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டைம் கருதி நான் என்ன பண்றேன், 2019ல இருந்து பேக் டெஸ்ட் பண்றேன். ஸ்பீடா நடந்துரும். ஏன் நம்ம 2019னா 2019 மேல நம்ம நிறைய மார்க்கெட் கவர் பண்ணிருக்கோம். கோவிட், ரஷ்யா யுக்ரைன் வார்,
இந்தியா பாகிஸ்தான் வாரு, அப்புறமா வேற என்ன இது இப்போ ரஷ்யான்ற பாருங்க, இப்போ வந்து ஈரான் வாரு, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கவர் பண்ணிருக்கோம். அதனால நான் 2019 இருந்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெயினான மேட்டர் யூனிவர்ஸ். இப்போ நான் எப்பவுமே வெபினார்ல ஃபர்ஸ்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ சொல்லிட்டேன்ல, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ டீச் பண்ணியாச்சு. இது என்னோட 2வது போர்ட்ஃபோலியோ நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த போர்ட்ஃபோலியோவை நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்காம என் பிரெயின் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. சோ நான் என்னோட போர்ட்ஃபோலியோவை உள்ள போடவா, அதுக்கான அதுக்கு 6 மந்த் பெர்ஃபார்மன்ஸ்னே வச்சு போடாம, அதாவது அதே நிஃப்டி 500 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாம என் பர்சனல் ஸ்ட்ராட்டஜி உள்ள போடவா? போடலாம்னா எஸ். நீங்க சொல்லுங்க, உங்களபடியே போடுறேன் நான். யா ஓகே ஃபைன். ஓகேங்களா? சோ நான் என்னோட இன்னொரு ஸ்ட்ராட்டஜில நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னோட யூனிவர்ஸ் என்னன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் 400, மைக்ரோ கேப் 250. அதாவது எனக்கு மிட் கேப் வேணும், ஸ்மால் கேப் வேணும், மைக்ரோ கேப் வேணும் டிசைட் பண்றேன். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, என்னோட பிரெயினை பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு மிட் கேப் வேணும், ஸ்மால் கேப் வேணும், மைக்ரோ கேப் வேணும் டிசைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இது எவ்வளவு கேபிட்டல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு கேபிட்டல் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம் பிராக்டிஸ்ல. ஆனா எப்பவுமே போல ஒரு கால்குலேஷன் ஈஸியா இருக்கிறதுக்காக 1000, 10,000, 1 lakh வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, என்னோட போர்ட்ஃபோலியோல எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டாக் இருக்கும்னா 15 தான் இருக்கும். டபுள் நீ அங்க 20 சொன்னீங்கன்னா 15னா அதான் சொல்றேன், நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம தான் செதுக்கணும். நீங்களும் டெஸ்ட் பண்ணுங்க. 25ன்னு வைங்க, அட் எனி டைம் 25க்கு மேல போகாதீங்க. நிஃப்டி ஒரு சம்டைம் உங்க கேபிட்டல் ரொம்ப பெருசுனா 30 வைங்க, ஆனா 30க்கு மேல போகாதீங்க. நான் ஒரு 15ல வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? பொசிஷன் சைசிங் ஈக்குவல் வெயிட்டேஜ், அதாவது அந்த 1 லட்சம் ரூபாயும் ஈக்குவலா 15 நம்பர் ஆஃப் ஸ்டாக்குக்கு டிவைட் பண்ணிக்கிறேன். சிம்பிள். ஓகே டன். நெக்ஸ்ட் வாங்க, இப்போ என்ட்ரி ஓவர், எக்ஸிட்டுக்கு வரும். எக்ஸிட் என்ன, நம்ம ரீபேலன்சிங் ஃப்ரீக்வன்சி என்ன, ரீபேலன்சிங் ஃப்ரீக்வன்சி வீக்லியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நீங்க வீக்லி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது வீக்லினா மண்டே ரீபேலன்ஸ் பண்ணா என்ன ஆகும், டியூஸ்டே பண்ணா என்ன ஆகும்ன்றத பாத்துக்கலாம். ஆனா a rebalancing frequency is monthly. குவார்ட்டர்லி கூட பண்ணிக்கலாம், ஆனா a rebalancing frequency monthly. நீங்க வீக்லி செலக்ட் பண்ணி ஃப்ரைடே ரீபேலன்ஸ் பண்ணா என்ன ஆகும்ன்றது கூட பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? அன்எக்ஸ்பெக்டடா டைப் யூஇ இன் chat box. சூப்பர் क्वेश्चन ஐஸ்வர்யா. அத நான் நெக்ஸ்ட்க்கு வரேன். கண்டிப்பா 5 ஸ்டாக்ஸ் கூட வெச்சிக்கலாம், கண்டிப்பா 5 ஸ்டாக்ஸ் கூட வெச்சிக்கலாம் கார்த்திகா. ஓகே சூப்பர். இப்போ நான் என்னோட ரூல் பிரகாரம் நான் மந்த்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். ரீபேலன்ஸ் ஓகே மந்த்லி செலக்ட் பண்ணிட்டேன். ரீபேலன்சிங் டே என்னன்னா, ரீபேலன்சிங் டேட் என்னன்னா 21st. ஏன் 21st அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், ஒரு சீக்ரெட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்றேன். எப்பவுமே மாசம் கடைசி வாரம் மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்ட் கொடுக்கும். எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரியல. யாராவது நோட்டீஸ் பண்ணவங்க இருந்திருக்கீங்கன்னா டைப் எஸ் இன் chat box. எப்பவுமே மார்க்கெட் கடைசி வாரம் இருக்கீங்களா? எஸ். அது ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? எனி கெஸஸ்? நான் சொல்றேன். அதாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க, நான் ரீசன் சொல்றேன். 2 days லீவ் கிடையாது. நான் சொல்றேன், மாசம் பிறந்த உடனே நம்ம சம்பளம் காசை மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறோம். நம்ம கிட்ட சம்பளம் காசெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடும்போது ஃபண்ட் மேனேஜருக்கு தலைவலி. அந்த காசை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணும். அதனால என்ன பண்ணுவாருன்னா, அந்த மாசம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இருக்க காசை மார்க்கெட் குள்ள பம்பிங் பண்ணிடுவாரு. சரிங்களா? பம்பிங் பண்ணிடுறாரு. எப்போ கடைசி வாரம். சோ அவர் பம்பிங் பண்ணும்போது ஒரு புல் ட்ரெண்ட் கொடுக்கும்ல. நான் என்ன இங்க பண்றேன், அந்த புல் ட்ரெண்டுக்கு முன்னாடி அந்த கடைசி வாரத்துக்கு முன்னாடியே நான் போய் புது ஸ்டாக்கை வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். இட்ஸ் கிரேசி ரைட்? இந்த மாதிரி மேட்டர் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க. டைப் எஃப் இன் chat box. மேட்டர் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க. டைப் எஃப் இன் chat box. நம்ம என்ன பண்றோம், ஃபண்ட் மேனேஜரை ஓவர் ரைட் பண்றோம் அவனோட மாசா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அவ்வளவுதான். ஏன்னா இது நம்ம போர்ட்ஃபோலியோ, நம்ம தான் செதுக்கணும். எப்பவுமே 15ல இருந்து 25 வரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ். தேங்க்யூ அழகஷாம். அதுதான் நான் சொல்றேன். இதுதான் எல்லாருமே பண்றாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இருந்ததுன்னா ரேட்டிங் போட்டு போயிடுவாங்க. இப்போ அழகர் சார் மாதிரி பிளஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு ஃபீல் பண்றாரு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் தமிழுக்கு கொடுத்துட்டு இருக்கான். ரைட்? யா கண்டிப்பா பண்ணலாம் ஐஸ்வர்யா. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் 21ஆம் தேதி லீவ்னா என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட் டே கொடுப்பேன். ஏன் நெக்ஸ்ட் டே?
நான் கொஞ்சம் வந்து ஒரு லேசி ஃபெலோ. லீவ்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த நாள் வந்து தான் நான் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுவேன். நீ கொஞ்சம் ப்ரோஆக்டிவான பர்சன் அப்படின்னா நீங்க ப்ரீஆக்டிவ் சரி ப்ரீவியஸ் டே கொடுத்துக்கலாம், நான் நெக்ஸ்ட் டே. ஓகே, இப்போ மெயினான மேட்ரு எக்ஸிட் ரேங்க் வரும். என்னோட எக்ஸிட் ரேங்க் என்னன்னா 52. அதாவது என் போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக் 52வது ரேங்க்குக்கு மேல போச்சுன்னா எக்ஸிட் ஆயிடுவேன். அதனால தமிழ் 52 50ன்னு வை, இல்ல 55ன்னு வை, 60ன்னு வை, அதுனா 52. ரொம்ப சிம்பிள். 5 + 2 7 லக்கி நம்பர். அதனால வச்சுட்டேன். கேட்கறதுக்கு கொஞ்சம் கிரேசியா தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். நீ 52 வச்சு பேக் டெஸ்ட் பண்ண நல்ல ரிசல்ட் இருந்தது, 50 வச்சும் பண்ண 55 வச்சும் நல்ல ரிசல்ட் இருந்தது. நான் 52 சூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப 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 சிம்பிள். நீங்க உங்களுக்கான எக்ஸிட் ரேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கொஞ்சம் அக்ரெசிவான பர்சனா இருந்ததுன்னா உங்க எக்ஸிட் ரேங்கை கம்மி பண்ணுங்க, 30ன்னு வைங்க. 30ன்னு வச்சா என்ன ஆகும்? ஒரு ஸ்டாக் பட்டுன்னு அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் காட்டிடுச்சுனாலே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இதே நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப எனக்கு 50 ரேங்க்லாம் இல்ல, எனக்கு வந்து 70 வைக்கணும், 70 வைக்கலாம். 70 எக்ஸிட் ரேங்க் வச்சீங்கன்னா நீங்க வந்து நல்ல ரூம் கொடுக்குறீங்க. அந்த ஸ்டாக் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி மேல போட்டு ரூம் கொடுக்குறீங்க. எக்ஸிட் ரேங்க் வந்து கம்மியா வைக்கிறதுக்கும் அதிகமா வைக்கிறதுக்கும் பின்னாடி இருக்க லாஜிக் புரிஞ்சிருச்சு தமிழ்னா டைப் எல் இன் சாட் பாக்ஸ். வேற லெவல் கைஸ், புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான் மேட்டர். நான் 52ன்னு வச்சிருக்கேன். நீங்க உங்க எக்ஸிட் ரேங்க் சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் இது கீழே ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்கு. அப்படின்னு என்னன்னா, எஸ் நீங்க எனக்கு பயமா இருக்கு, ஒரு மாசம் நான் வெயிட் பண்றேன், ஆனா அந்த ஸ்டாக் ரொம்ப கீழே போச்சுன்னா என்னால வந்து தாங்க முடியாது. ஒரு ஸ்டாக்ல கொடுக்கறது தான் ஃபீலே பண்ணணும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டாக்ல நீங்க 5% தாங்க பெட் பண்றீங்க. ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ 15 நம்பர் ஆஃப் ஸ்டாக் இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்டாக் ஓவர் தி நைட் திவால் ஆனாலும், ஏதாவது ஒரு கம்பெனி ஓவர் தி நைட் திவால் ஆனாலும் நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம 15 நம்பர் ஆஃப் ஸ்டாக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இருக்கோம். அதனால ஃபீல் பண்ண வேணாம். பட் ஸ்டில் உங்களுக்கு ஃபீலிங் இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் வைங்க. அதாவது 15% மேல நான் அலோவ் பண்ண மாட்டேன், 15% லாஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்கை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் வைங்க. ஆனா நான் அதை வைக்கல. நான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கல. நான் ஜெனியூனா சொல்றேன். நான் எக்ஸிட் ரேங்க் மட்டும் தான் ஃபாலோ பண்றேன். டார்கெட்டும் வைக்கல. நான் ஃபுல் ராலி நான் வந்து கேப்சர் பண்ணணும். டார்கெட்லாம் வச்சுலாம் நான் புக் பண்ண விரும்பல. பட் சில பேர் பண்றவங்களும் இருக்காங்க. என்னோட ஐடியாலஜி என்னன்னா, ஒரு ஸ்டாக்குக்கோ இல்ல ஏதோ ஒரு அசெட்டுக்கோ அப்பர் லிமிட்டும் கிடையாது, லோவர் லிமிட்டும் கிடையாது. ஒரு ஸ்டாக் எவ்வளவு தூரம் வேணா மேல போகும், எவ்வளவு தூரம் வேணா கீழே வரும், எவ்வளவு தூரம் வேணா கீழே வரும் அப்படின்றதுக்காக நான் எய்தர் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எக்ஸிட் ரேங்க் மெயின்டைன் பண்ணலாம். ஆனா டார்கெட் செட் பண்ணக்கூடாது. எவ்வளவு தூரம் வேணா மேல போகும், அது ஃபுல்லா நான் கேப்சர் பண்ணணும். நீங்க ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா ஒன்ஸ் அகைன் டைப் எல் அகைன் ஐ மீன் எல் இன் சாட் பாக்ஸ். அவ்வளவுதான் கைஸ். இன்னனோ புதுசா சொல்றாங்களே. ஓகே ஓகே, இப்போ இன்னொரு மெயின் மேட்டருக்கு வரும். இப்போ உங்க மைண்ட ப்ளோ பண்ணி விடுறதுக்கான கைஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். நல்லா லிசன் பண்ணுங்க. சரியான லைஃப் கைஸ். மார்க்கெட்டும் பியர் மார்க்கெட்ல இருக்கு. மொமெண்டம் இன்வெஸ்டிங் தான் ஃபியூச்சருமே. நீங்க இத மட்டும் விட்டுறாதீங்க. ராம் 10 ஐ நோட், நான் நோட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 6 டைப் பண்றேன். டைப் பண்ணா 6 மந்த்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்கோரிங்ல 6 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் போட்டா என்ன ஆகும், கடைசி 6 மாசம் பெர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக்கா ஸ்கோர் பண்ணி எனக்கு கொடுக்கும். இது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறேன். என்னோட ஸ்கோரிங் லாஜிக்கை நான் சொல்றேன். நெக்ஸ்ட்டுக்கு போறேன். பிளஸ் 3 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுவும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதான். எனக்கு கடைசி 3 மாசம் கடைசி 6 மாசம் 3 + 6 9 கிடையாது. கடைசி 3 மந்த் ரிட்டர்ன்ஸ் பிளஸ் லாஸ்ட் 6 மந்த் ரிட்டர்ன்ஸ். சிம்பிள் மேத். சரிங்களா? அவ்வளவுதானா கேட்டீங்கன்னா இல்ல, நான் இன்னொரு வாட்டி பிளஸ் பண்ணி 9 + 9 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கேன். இப்போ வந்து ஐஸ்வர்யாவோ யாரோ கேட்டாங்க, நான் 1 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாமா? எஸ் பார்க்கலாம். 10 டேஸ் பார்க்கலாமா? எஸ் பார்க்கலாம். 12 டேஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். நான் இங்க மந்த்லி லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறேன். அவ்வளவுதான். நீங்க யூஸ் பண்ணுங்க गाइस. ஃபர்ஸ்ட் தான் அப்ளிகேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் போக போக நீங்க சாட் ஜிபிடி மாதிரி இத போய் போட்டு கதற விடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தான் ஒரு மாதிரி இருக்கும், ரைட்? ஓகே, இது வரையும் புரிஞ்சிச்சுங்களா? நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறேன். எனக்கு 6 மந்த் 3 மந்த் 9 மந்த் மட்டும் தேவை கிடையாது. அதோட சேர்த்து எனக்கு கடைசி 3 மாசம் அந்த ஸ்டாக் ஸ்மூத்தரா மூவ் ஆயிருக்கணும். 6 மந்த் 3 மந்த் 9 மந்த் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா லாஸ்ட் 3 மாசம் ஸ்மூத்தரா மூவ் ஆயிருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இது வரையும் கிளியர் தான். டைப் சி இன் சாட் பாக்ஸ். வாவ்,
எங்கப்பா இருந்தீங்கன்னு தோணுது ப்ரோ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச் ஸ்ரீதேவி மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அது மட்டும் இல்ல, இப்போ 3 மந்த் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளஸ் 1 மந்த் சேர்த்துக்கிறேன். அதாவது எனக்கு வந்து சாரி 11 போட்டேன். எனக்கு வந்து கடைசி 3 மாசமும் லோ வாலிடிட்டியா இருக்கணும், கடைசி 3 மாசமும் வாலிடிட்டியா இருக்கணும். இவ்வளவுதான் கைஸ். பேக் டெஸ்ட் பண்ணிடலாமா? ஏன் சும்மா விடணும்? நான் ரிசீம் ஃபில்டர் மிஸ் பண்ணிட்டேன். இங்க வாங்க, ரிசீம் ஃபில்டர் ஒன்னு இருக்கா, எனேபிள் பண்ணுங்க. இந்த ரிசீம் ஃபில்டர் செலக்ட் பண்ணுங்க. நம்ம என்ன ரிசீம் ஃபில்டர் செலக்ட் பண்ணனும்? EMA இருக்கு, EMA 6800, MACD இருக்கு, சூப்பர் ட்ரெண்ட் இருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சூப்பர் ட்ரெண்ட் 1,2.5 அதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அந்த சூப்பர் ட்ரெண்டை எதுல போடுறேன்? Nifty 500 இண்டெக்ஸ்ல போடுறேன். போட்டுட்டு சூப்பர் ட்ரெண்ட் செல் சிக்னல் கொடுக்கும்போது நான் என்ன பண்றேன்? கோ கேஷ் போடுறேன். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கேஷ்ல வெளியே வந்துடுறேன். நான் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணல, நான் என்னோட காசை ப்ரொடெக்ட் பண்றேன். ரைட்டா? எஸ், இது வரையும் கிளியரா? நெக்ஸ்ட்க்கு போறேன். ராமதாஸ் ஸ்லோப்லாம் நம்ம லேட்டர் பார்க்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், சரிங்களா? டவுட் கிளியரிங் செஷன்ல சொல்றேன். ரைட்? ஓகே. இப்போ ஆனா ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நான் இங்க கோ கேஷ் போல நான் என்ன பண்றேன்னா ஹாஃப் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன். அது என்ன தமிழ் ஹாஃப் போர்ட்ஃபோலியோனா, நான் எல்லா 15 ஸ்டாக்கையும் க்ளோஸ் பண்ணாம 15 ஸ்டாக்லயும் பாதி குவாண்டிட்டி க்ளோஸ் பண்றேன். என்னோட போர்ட்ஃபோலியோ 4 லட்சம் ரூபாவா இருந்தது அந்த டைம் 2 லட்சம் ரூபாய்க்கு மாத்துறேன். அதாவது அந்த டைம்ல ரிலையன்ஸ்ல நான் வந்து 50 குவாண்டிட்டி வச்சிருக்கேன்னா 25 குவாண்டிட்டி புக் பண்ணி 25 குவாண்டிட்டி மட்டும் தான் மார்க்கெட்டிங் எக்ஸ்போஷர் கொடுக்குறேன். இதனால என்ன ஆகும்னா, நான் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன், எனக்கு மார்க்கெட்டோட டச்ல இருக்கும், அதனால நான் வச்சிருக்கேன். நீங்க கோ கேஷும் வச்சுக்கலாம், ஆஃப் போர்ட்ஃபோலியோ கூட வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா? ஆஃப் போர்ட்ஃபோலியோ புரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே டைப் HP இன் சாட் பாக்ஸ். HP கிளியரா? ஓகே. இப்போ இன்னொன்னு தமிழ். அப்போ ஒருத்தன் கேட்டாங்க, பியர் மார்க்கெட்ல நம்மளால ப்ராஃபிட்டே பண்ண முடியாதா ப்ரோ கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். பியர் மார்க்கெட் கீழே போகுது, ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போகுது, எது மேல போகும்? எந்த அசெட் கிளாஸ் மேல போகும்? ஸ்ட்ரெஸ் லெவலா, பிபியா, கோல்ட்? சிம்பிள். அந்த டைம்ல நம்ம ஏங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாது? பிக் போடுங்க உங்க காசை கோல்ட்ல. அசெட் டைப் கோல்ட் பீஸ் அலோகேஷன். நான் ரியலைஸ் பண்றேன்ல, காசை ஃபுல்லா காசு புக் பண்றேன்ல, அதுல இருந்து ஒரு 50% நான் கோல்ட்ல போடுறேன். அவ்வளவுதான் கைஸ். பேக் டெஸ்ட் பண்ணிடலாமா? நான் கூட சொல்லிட்டு பேக் டெஸ்ட் அப்படின்றத ரன் பண்றேன். ஒரு 40 செகண்ட்ஸ்ல நம்மளுக்கு பேக் டெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சிரும். கைஸ், எத்தனை பேருக்கு இது எவ்வளவு ஈஸியா இருக்கு? எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கு? கோல்ட் ETF ஆஷா, கோல்ட் ETF சாரி சொல்ல மாதிரி கோல்ட் பீஸ்னா கோல்ட் ETF. கோல்ட் ETF ல பண்ணீங்கன்னா தான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும், டப்புன்னு எடுத்துட முடியும். கைஸ், எத்தனை ஈஸியா இருக்குன்னா டைப் E இன் சாட் பாக்ஸ். இவ்ளோ பண்ண முடியுமா? டேய் என்னடா இது, சிம்பிளா இருக்கா? சிம்பிள்னா SIMPLE சாட் பாக்ஸ். சிம்பிள் கைஸ், சிம்பிளா கிடையாது, கஷ்டம். கஷ்டம் இது, சிம்பிள் இல்ல. சிம்பிளான மேட்டரே இல்ல. சிம்பிள் உங்களுக்கு ஏன் தெரியுமா தோணி இருக்கு? ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு, ஒரு காம்ப்ளெக்சிட்டியை எப்போ உடைக்கிறோமோ அப்போதான் சிம்பிளிசிட்டி பிறக்குது அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. இங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸான மேட்டரை உடைச்சிருக்கும். கைஸ், உங்களால புரிஞ்சிக்க முடியுதா? இப்போ நீங்க பண்ணதெல்லாம் சிம்பிள் கிடையாது. சிம்பிளா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கணுமே. சிம்பிளிசிட்டி எப்போ எவால்வ் ஆகும்னா, காம்ப்ளெக்சிட்டி அப்படின்ற ஒரு மேட்டரை உடைக்கும் போது. நான் சொல்லல, ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது. ஆப்பிள் ஃபவுண்டர், முன்னாள் ஆப்பிள் ஃபவுண்டர் சொன்னது, CEO, முன்னாள் CEO. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ன்ற ஒரு காம்ப்ளெக்ஸான மேட்டர் உடைச்சிருக்கோம். இவ்வளவு நேரம் உட்காந்து பாதி தான் உடைச்சிருக்கோம். அதுக்கே நீங்க வந்து சூப்பரா இருக்குன்றீங்க, ஐ மீன் சிம்பிளா இருக்குன்றீங்க. எத்தனை பேர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அக்ரி பண்ணிக்கிறீங்க? டைப் A இன் சாட் பாக்ஸ். எல்லாருமே போடுங்களேன். எஸ், நம்ம பிரேக் பண்ணிருக்கோம். கஷ்டமா இருக்குன்னா ஃபீலே பண்ணாதீங்க. நாங்க இருக்கோம் புரிய வைக்கிறதுக்கு. என்னால 3 மணி நேரம் வெபினார்ல எல்லாமே கத்து கொடுக்க முடியாது. எஸ், என்னால கத்து கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஓகே, ரிசல்ட் பாத்துடலாமா? ரிசல்ட் பார்க்க ரெடியா இருக்கீங்களா? ஒரு ஓகே ரைட். கீழே அப்படியே கீழே வந்தீங்கன்னா
2019 உங்க கேபிட்டல் 1 லட்சம் இருந்ததுன்னா இப்போ உங்க கேபிட்டல் 11 லட்சம் ரூபாய் மாறி இருக்கும். மைண்ட் ப்ளோயிங் இல்ல? 13 டைம்ஸ் 6 வருஷத்துல என்ன அசெட் கிளாஸ்ல வரும்? தமிழ் இருக்க டேட்டாலாம் கரெக்டா தமிழ்னா எங்க இங்க டேட்டாவை ஜீரோ தான் வேலிடேட் பண்ணிட்டாங்க, ஜீபு வேலிடேட் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து உள்ள வந்து எவ்வளவு ப்ரிசிஷனா இருக்கு நீங்களே பாப்பீங்க. காம்ப்ளெக்ஸ் செக் எல்லாமே பண்ணிட்ட பிறகுதான் நாங்க மார்க்கெட்ல சர்வே ஆயிட்டு இருக்கோம். இல்ல எங்கேயோ எப்பயும் நான் எங்க ஓடி போயிட்டு இருப்போமே. நீங்க அந்த எங்க போய் செக் பண்றீங்கன்னா இங்க டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க எந்த டேட்ல வாங்கணும், எவ்வளவு பிரைஸ்ல வாங்கணும், எப்ப வித்தோன்ட்டு. ஆனா நான் உங்களுக்கு சொல்லிட்டா, இந்த கேகரை பார்த்துட்டுலாம் நீங்க வந்து எக்ஸைட் ஆகாதீங்க. கொஞ்சம் கீழே வந்து மேக்ஸிமம் ட்ராவுடன் பாருங்க. 30% ட்ராவுடன் எங்க இருக்கு? 9% ட்ராவுடன் எங்க இருக்கு? எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கடைசி 6 மாசத்துல 9% ட்ராவுடன்ல இருக்கு? இன்க்ளூடிங் கோவிட்ல. மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. இத பார்த்து எக்ஸைட் ஆகுங்க. இத பார்த்து எக்ஸைட் ஆகுங்க. இதுதான் வேணும். ரிஸ்க் எப்ப நம்ம கம்மி பண்றோம் நமக்கு தோணுச்சுன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் நமக்கு தேவை. ரிஸ்க் ரிவார்ட் 1:3. கேகர் 40% கேகர். இத பார்த்து எக்ஸைட் ஆகாதீங்க. 30% ராடோனா 9% நம்ம வந்து இது பண்ணிருக்கோம். கிரண் ரிஸ்க் ரிவார்ட்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்கி ப்ராஃபிட்ல புக் பண்றோம்னா 40% ப்ராஃபிட் புக் பண்றோம். ஒரு ஸ்டாக்க வாங்கி சப்போஸ் ப்ராஃபிட்ல புக் பண்றோம்னா 40%. ஒரு ஸ்டாக் சப்போஸ் லாஸ்ல புக் பண்றோம்னா 13% லாஸ் புக் பண்றோம். ஜஸ்ட் 13% லாஸ் புக் பண்றோம். இதுதான் ரிஸ்க் டு ரிவார்ட். கேகர்னா ஆவரேஜா வருஷத்துக்கு 40% ரிட்டர்ன் ஜெனரேட் பண்றீங்க, அவ்வளவுதான் மேட்டர். ஓகேங்களா? ஆவரேஜா 40% நம்ம வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம், இவ்வளவுதான் மேட்டர். ரைட்? பெஸ் இதுவரையும் கிளியரா? குமுலேட்டிவ் ஆனுவல் growth ஸ்கோரிங் கான்செப்ட் லாஜிக் இன்னொரு வாட்டி சொல்றேன். நம்மளுக்கு நீங்க இப்ப நான் உங்களுக்கு வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ கொடுத்துட்டேன், என் மைண்டை ரீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு இதை விடாம, இந்த மொமெண்டம் விடாம உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை நான் ரெடி பண்ணிக்க தயாரு. நாளைக்கு போய் இந்த டே விட மாட்டேன். இந்த சாட்டர்டே ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள வந்துட்டீங்க, இருந்தாலும் நான் விட மாட்டேன். நாளைக்கு போய் இதை அனலைஸ் பண்ணி மண்டேவோ இல்ல அடுத்த வாரமோ நான் வந்து எனக்கான போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்குள்ள போவேன். நான் வந்து ஒரு ஆக்ஷன் டேக்கர். என்னோட ஃபேமிலிக்கான, என்னோட ஃபேமிலிக்கு, என்னோட அதாவது ஃபேமிலி இந்த சென்ஸ் என் ஒய்ஃபுக்கு இல்ல பிரதர், என்னோட பிரதருக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் சன்னுக்கு, என் டாட்டருக்கு, இல்ல கோல் பேஸ்டா என்னோட லாங் டேர்ம் கோலுக்கு, வீடு கட்டணும்னா கூட இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் கோலுக்கு, அதாவது ஒரு அதுக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங்காக கூட இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஒரு கோல் இருக்கும். நான் என்னோட ஃபேமிலிக்கு லீடர், நான் வந்து என் ஃபேமிலிக்கு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு நீங்க உணர்ந்து ஃபீல் பண்ணீங்கன்னா டைப் லீடர் இன் சாட் பாக்ஸ். எனக்கு அதுதான் வேணும். ஏன் நான் இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன்னு புரியுதுங்களா கைஸ்? நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். போன ஜென்ரேஷன்ல இருக்கவங்களுக்கு நமக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய நல்ல காரியம் பண்ணது என்னன்னா, நம்மள மாதிரி நம்ம ஜென்ரேஷனுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க பண்ண மிகப்பெரிய நல்ல காரியம். ஆனா நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வெல்த் பில்டிங்க எடுத்துட்டு போகணும். தமிழ்நாட்டுல வெல்த் பில்டிங் ரொம்ப ரொம்ப டஃப். ஸ்டாக் மார்க்கெட்னாவே குஜராத்திஸ், நார்த் இந்தியன் தான். தமிழ்நாட்டுல வெல்த் பில்டிங்கிறது நம்மளுக்கு இன்னும் டீச் பண்ணல. நம்ம தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். இப்பவே நம்ம அதை எவால்வ் ஆகலாம். என் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அக்ரி பண்ணிக்கிறீங்களா? எஸ், நம்மளுக்கு வந்து போன ஜெனரேஷன்லயே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு எஜுகேஷன். நம்ம எல்லாமே கிராஜுவேட்டா இருக்கும், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு படிச்சிருக்கோம். ஆனா வெல்த் பில்டிங்ன்ற மைண்ட் செட் தான் இல்ல. அக்ரி பண்ணிக்கிறீங்கன்னா டைப் ஏ இன் செட் பாக்ஸ். அடுத்த ஜெனரேஷன் நம்ம தானே எடுத்துட்டு போகணும். எஸ், அக்ரினா டைப் ஏ. இதைதான் நான் சொல்றேன். அதனால கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் என்ன சொல்றான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுங்க. நீங்க சிக்மா ஸ்கேனர் வழியாதான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. உழைப்பு போடுங்க. நம்ம எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு அது வேணும். ஓகே, அது எனக்கு வேணும், அவ்வளவுதான். ஓகே, சோ உங்களுக்கு இப்போ 3 சாய்ஸ் தான். ஏதோ தமிழ் சொல்லிட்டான், இது நான் கத்துக்கிட்டேன், நல்லா இருக்கு, இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன், நான் வேலை மட்டும் பண்றேன், எனக்கு செலவு பண்றேன் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்கு. அதாவது டூ நத்திங் அண்ட் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆனா அதே மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க பண்ண இம்பாக்ட் உங்களால ஃபீல் பண்ண முடியாது, நாங்க பண்ண சமூகங்களும் உங்களால வர முடியாது. நீங்க மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வச்சு உங்க வெல்த் பில்ட் பண்ணணும்னா
இல்ல நான் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்க மாதிரி நான் யூடியூபை ஃபாலோ பண்ணிக்கிறேன், இல்ல வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கத்து கொடுப்பாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நான் மட்டும் ஃபாலோ பண்றேன், எனக்கு மாசம் மாசம் காசு வந்தா போதும், எனக்கு வெல்த் பில்டிங்லாம் வேணாம் அப்படின்றது ரெண்டாவது சாய்ஸ். மூணாவது, எஸ் இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு, நான் மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவேன், நான் என்ன குவாண்ட் இன்வெஸ்டரா தகுதிப்படுத்திக்கிட்டு என் ஃபேமிலிக்கு ஃபண்ட் மேனேஜர் ஆவேன் அப்படின்றது மூணாவது சாய்ஸ். நீங்க எந்த சாய்ஸை சூஸ் பண்ணுவீங்க? என்கிட்ட மென்டார் கேட்கும்போது நான் சூஸ் பண்ணது மூணாவது. எஸ் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு, நான் மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவேன், என்ன நானே குவாண்ட் இன்வெஸ்டரா தகுதிப்படுத்திப்பேன், என் ஃபேமிலிக்கு நான் ஃபண்ட் மேனேஜர் ஆவேன் அப்படின்ற மூணாவது சாய்ஸ். இதுல நீங்க என்ன சாய்ஸ் எடுக்கிறீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஆல் த்ரீயா டூ நத்திங் அண்ட் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். போன ஜென்ரேஷன்ல நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்மளுக்கு வந்து ஓகே ஏதோ நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்துட்டோம் அப்படியே விட்டுலான்னு விட்டுருந்தா நம்ம இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி அங்க விடணும், அடுத்த ஜென்ரேஷன் நம்ம எடுத்துட்டு போகணும். ஸ்டாக் மார்க்கெட்னா குஜராத் நார்த் இந்தியான்னு இருக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்னா தமிழ்நாடு, அது குவான்டிடேட்டிவ் இன்வெஸ்டிங்னா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பேரை எடுக்க வைக்கணும். ஸோ இது நீங்க ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட்டா உங்களோட இதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 30 டேஸ்ல நீங்க உங்களுக்கு நீங்களே நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு மொமெண்டம் இன்வெஸ்டரா இருக்கு, நீங்க ஒரு குவாண்ட் ஃபண்ட் ஃபேமிலி ஃபண்ட் மேனேஜரா ஆயிடுவீங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்றது தப்பா இருக்காதீங்க ப்ரோ, எல்லாரும் காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆசையில ஜோரா இருக்காங்க, ஆனா கொஷின்ஸ் வராது. எனக்கு புரியல டாக்டர், ஆனா புரியல. எஸ் ஐ பிலீவ் இன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு 30 டேஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபுல்லா கத்துக்கோங்க இன்வெஸ்டர் அப்படின்ற இருக்க நீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஃபண்ட் மேனேஜரா இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஃபேமிலி ஃபண்டை மெயின்டைன் பண்ணனா உங்களுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க அதை சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு நீங்க ஃபண்ட் மேனேஜர் ஆவீங்களா, ஃபேமிலி ஃபண்ட் மேனேஜரா டைப் எஃப்இன் சாட். அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நாட்கள் 30 நாள், அடுத்த 30 நாள் அதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். சப்போஸ் எஸ் அதுக்கு நாங்க ஹேண்ட் ஹோல்டிங் கொடுக்கறதுக்குமே ரெடியா இருக்கும். அப்ளிகேஷனோட ஃபுல் ஆக்சஸும் நீங்க அப்புறமா வேணும்னா எடுத்துக்கலாம். தமிழ் நான் ஃபுல் ஆக்சஸ் சொல்றதா என்ன ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னா ரெண்டாவது சர்வீஸ்க்கு போலாம். எத்தனை பேருக்கு இவ்வளவு நேரம் இருந்தீங்களே இருந்தவங்களுக்கு ரெண்டாவது சர்ப்ரைஸ், எத்தனை பேருக்கு சிக்மா ஸ்கேனோட ஃபுல் ஆக்சஸ், அதாவது 6 month performance, 3 month performance, வார்டிலிட்டி, ரிசியூம் ஃபில்டர், மல்டிபிள் போர்ட்ஃபோலியோ அப்படி அது ஃபுல்லா எனக்கு வேணும். சிக்மா ஸ்கேனோட பிரீமியம் ஆக்சஸ் வேணும். லைஃப் டைம் நான் வந்து மல்டிபிள் பேக் டெஸ்ட் அடிக்கணும், நிறைய பேக் டெஸ்ட் அடிச்சு எனக்கு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிக்கணும். பிளஸ் அதோட சேர்த்து காம்ப்ளிமெண்டா நான் டேட்டா சயின்ஸ்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டனோ அதை அப்படியே கிரன்ச் பண்ணி ஒரு 20 ஹவர்ஸுக்கு நான் வந்து செஷன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ் அது ரெக்கார்டிங் செஷன் தான் இருந்தாலும் அதை உங்களை குவாண்ட் ஃபேமிலி ஃபண்ட் மேனேஜரா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற மேட்ரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்றத நான் கிரன்ச் பண்ணி உள்ள உங்களுக்கு வந்து போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து உங்களுக்கு நாங்க ஹேண்ட் ஹோல்டிங் செஷன் ஃபாலோ பண்ணுவோம். ஹேண்ட் ஹோல்டிங் செஷன் உங்களுக்கு வந்து கொடுப்போம். அதாவது தமிழ் எனக்கு வந்து புரியல அப்படின்னா we are here to help. நாங்க ரெக்கார்டிங் செஷன் கொடுத்துட்டு அப்படியே விட்டா எங்களை என்ன பண்றது, எங்களை என்ன சொல்லுவீங்க? அதனால நீங்க சப்போஸ் ரெக்கார்டிங் செஷன்ல நீங்க எங்க ஸ்டக் ஆகுனீங்கன்னா நாங்க அந்த ஸ்டெப் 9 உங்ககிட்ட கேள்வி கேட்போம், எங்க முடியல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கான போர்ட்ஃபோலியோ உங்க ரிஸ்க் லெவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்க ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை உங்களுக்கே கொடுக்கறதுக்கான சப்போர்ட்டும் நான் பண்ணுவோம். அதுவும் காம்ப்ளிமெண்டரியா. இது நம்மளுக்கு வந்து சிக்மா ஸ்கேனரோட ஃபுல் ஆக்சஸ்ல இது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது மூணுமே சேர்த்து உங்களுக்கு வேணும் கிடைச்ச ஹாப்பினா டைப் எச் இன் சாட் பாக்ஸ். ஃபர்ஸ்ட் யாரா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களா? ரியலி thank you so much. ஓகே, அதோட சேர்த்து விட்டுட்டேன். சப்போஸ் சிக்மா ஸ்கேனரை வாங்கி தமிழ் நீங்க சொன்னது எதுவுமே வேலைக்கு ஆகல, எனக்கு அந்த 20 hours கோர்ஸ் எனக்கு பிடிக்கல கைஸ், அது கோர்ஸ் கிடையாது, மென்டர்ஷிப் கிடையாது. எங்க ஃப்ரெண்டு நான் உங்ககிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றதா தான் இருக்கும். எங்களோட ஹேண்ட் ஹோல்டிங் செஷன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 100% ரீஃபண்ட் பாலிசி இருக்கு. நீங்க எனி டைம் எங்க கிட்ட நீங்க வந்து மெயில் பண்ணலாம், இல்ல எங்க குரூப்ல போடலாம். மெயில் பண்ணாதானே நாங்க ரிப்ளை பண்ண மாட்டோம், குரூப்ல போடுங்க, எல்லாரும் முன்னாடி போடுங்க. நோ கொஸ்டின் ஆஸ்க், 100% மணி பேக். ஓகேங்களா? அந்த ரீஃபண்ட் பாலிசியோட உங்களுக்கு இது கிடைச்சா நீங்க கண்டிப்பா ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்கன்னா ஹெச்னு போடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி
அந்த 4 வீக்ஸ் மொமெண்டம் இன்வெஸ்டிங் மாஸ்டரி அப்படின்னு ரெக்கார்டிங்னு சொல்லிட்டேன். அந்த ரெக்கார்டிங் அப்படின்னு சில பேர் தப்பா நினைச்சுப்பீங்க. ஆனா அது ரெக்கார்டிங்னாலும் அது உங்க 30 days டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னிக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகுதுன்றதை நான் சொல்றேன். அந்த 4 வீக்ஸ் மொமெண்டம் இன்வெஸ்டிங் மாஸ்டரி இருக்குல்ல, அது MASM அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் அடிப்படையில் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்ன தமிழ் MASM எனக்கு புரியல. MASM கூகுள் அடிங்க, கிடைக்காது. இது நான் காயின் பண்ண டேர்ம், நான் ஒர்க் பண்ணும்போது. எஸ், நான் காயின் பண்ண டேர்ம் ஒண்ணுமே இல்ல. M ஃபார் மைண்ட் செட், A ஃபார் ஆர்ட், S ஃபார் சயின்ஸ், M ஃபார் மணி. ஒரு ஆர்ட்டை சயின்ஸா மாத்த தெரியறதா MASM. சிம்பிள். திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஒரு கலையை அறிவியலா மாத்தணும், சயின்ஸா மாத்தணும். புரியல, எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க பிரியாணி ஷாப் போடணும்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, பிரியாணி ஷாப் போடணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்க ஒரே ஒரு பிரியாணி ஷாப் போட்டா பிசினஸ் மேன் ஆயிடுவீங்களா? எத்தனை பேர் வேற வேற ஏரியால வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல 10 கடை போடணும், 15 கடை போடணும்ன்றத ஆம்பிஷன்ல எத்தனை பேர் அந்த ஒரு ட்ரீம்ல நீங்க வந்து பிரியாணி ஷாப் போடணும்னு நினைப்பீங்க? எத்தனை பேர் ஸ்கேலபிள் மைண்ட் செட்ல இருக்கீங்க? நான் ஸ்கேலபிள் மைண்ட் செட் பர்சன், நான் பெருசா தான் யோசிப்பேன். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த மாதிரி நீங்க ஸ்கேலபிள் மைண்ட் செட்னா டைப் S in chat box or SCALE in chat box. எத்தனை பேர் என்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்றத நான் பார்க்கணும். அவ்வளவுதான் நான் ஸ்கேலபிள் பர்சன். கைஸ் யோசிக்கணும். அப்படிதான் ஒரே ஒரு பிரியாணி கடை வச்சா நீங்க 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸ்கேல் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஒரே அந்த பிரியாணி டேஸ்ட் 30 கடையிலுமே மாறாம கொடுக்கணும். இல்லைன்னா உங்க கடை காலி. கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரியாணின்றது ஒரு கலை. 30 கடையிலும் 30 செஃப் போட்டா வேற வேற டேஸ்ட் வரும். ஒரு செஃப்க்கு ஒரு கை போகும். அதுக்கு அந்த பிரியாணின்ற கலைய நோ கன்சிஸ்டன்சி நான் சொல்றேன். அந்த பிரியாணின்ற கலைய நான் சயின்ஸா மாத்துறேன். எப்படி மாத்துறேன்னா ஃபார்முலாவா மாத்துறேன். சொல்றேன். எவ்வளவு தண்ணி ஊத்தணும், எவ்வளவு ஆனியன் போடணும், எவ்வளவு வந்து மீட் போடணும், எவ்வளவு நேரம் பாயில் பண்ணணும், எவ்வளவு நேரம் வந்து டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்ரேஷன், ட்ரையல் அண்ட் எரர், நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி, நிறைய ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எந்த பிரியாணி, எந்த ஃபார்முலாவோட பிரியாணி பெஸ்ட் டேஸ்ட்ல இருக்கோ அதே ஃபார்முலாவை 30 ரெஸ்டாரண்ட்லயும் அப்ளை பண்ணா அதே டேஸ்ட் தானே வரப்போகுது. பிரியாணின்ற கலையை நம்ம வந்து சயின்ஸா மாத்திருக்கோமா? எத்தனை பேர் நான் சொல்ற டேர்ம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அந்த பிரியாணின்ற ஆர்ட்டை, கலைய நம்ம வந்து சயின்ஸா மாத்துறோம். இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன், 2 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். இவங்க ஸ்டாக் மார்க்கெட் கலங்க சயின்ஸா மாத்துங்க, சயின்ஸா மாத்துங்கன்னு எந்த ஸ்டேஜ்ல ஸ்பீக்கரா போனாலும் கத்துறேன், எந்த ஈவெண்ட் போனாலும் சரி, எந்த பாட்காஸ்ட் போனாலும் சரி கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் ரொம்ப லவ் பண்ணி பாக்குற தங்கமயில் ஜுவல்லரி CEO ரமேஷ், அவருக்கு என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். உங்களுக்கு இதுவரை நீங்கள் நம்ம கத்துக்கிட்டோம்ல, ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்களே, இதுக்கான மைய புள்ளின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆமா தமிழ், நீ இவ்வளவு சொன்னது இங்க தாண்டா இருக்கு அப்படின்னு ஒண்ணு மைய புள்ளின்னு ஒண்ணு இருக்கும்ல. அது இந்த வீடியோல தான் இருக்கு. ஜஸ்ட் 20 செகண்ட் வீடியோ நான் அதை ப்ளே பண்றேன். இதை லிசன் பண்ணுங்க. ஆர்ட் டு சயின்ஸ்ன்ற மேட்டர் எவ்வளவு பெரிய மேட்டர்ன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ப்ளே பண்றேன். ஆனா நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஒரு சிஸ்டம் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா அது எந்த அளவு ஸ்கேல் அப் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு? சிஸ்டம்னா டோட்டல் பிசினஸ் முதல்ல சயின்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஐ மீன் டேட்டால இருந்து மேக்ஸா கன்வெர்ட் பண்ண, டேட்டா சயின்ஸ் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் மேக்ஸ் வந்து மணியா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் சொல்லி தரேன்னு சொல்லுவேன். நாங்க ஸ்கேல் அப் பண்றதுக்கு தயாராகிட்டோம். மென்டலி ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிட்டோம். எல்லாரும் போற வழியிலேயே போனோம்னா நம்ம ஒரே பாதை தான் போவோம். அப்போ நம்ம வந்து புது பாதையை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மற்றவங்க செய்யாத நான் செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது இங்க வந்து புரிஞ்சுக்க முடியுதா? கூஸ் பம்ஸா இருந்ததுன்னா டைப் GB இன் chat box. எனக்கு இந்த வீடியோ நான் எத்தனை வாட்டி கேட்டாவும் எனக்கு வந்து கூஸ் பம்ஸா இருக்கும். கூஸ் பம்ஸா இருந்தா டைப் GB இன் chat box. என்ன சொல்றாரு? எஸ், அதுதானே நம்ம இவ்வளவு நேரம் பண்ணோம். அதுதான் நாங்க இவ்வளவு நேரம் பண்ணோம். உங்களால ரியலைஸ் பண்ண முடியுதா? கனெக்ட் பண்ண முடியுதா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம்? ஸ்டாக் மார்க்கெட்ன்ற ஆர்ட்டை ஃபார்முலாவை மாத்தணும். மேத் அதை வந்து நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து டேட்டா வச்சு அப்புறம் மேக்ஸா மாத்தணும். அந்த மேக்ஸை ரெடி பண்ணிட்டா நம்ம ஸ்கேல் பண்ணிடலாம். அவ்வளவுதான். டிஃபரண்ட் ஸ்பெஷல் ரூட். இதை தான் கைஸ் நான் 2 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதுதான் இப்போ இந்த இன்டர்வியூ வந்து ரீசெண்டா ஒரு 4-5 மந்த்ஸ் மட்டும் தான் நடந்தது. 2 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். பட் நான் என்ன யோசிக்கிறேனோ, அவர் என்ன யோசிக்கிறோம் நான் யோசிக்கிறேன். இவரு சொன்ன பிறகு இது நிறைய பேர் ரீச் ஆச்சு. அது எனக்கு வந்து அதனால எப்போ கேட்கும் போது எனக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அதான் கைஸ். ஸோ அதுதான் நம்ம வந்து 3 மணி நேரம் சொன்னதே இவ்வளவு இருக்குன்னா அந்த 20 மணி நேரத்துல என்ன பண்ணிருப்பேன் அப்படின்றது அந்த MASM ப்ரோக்ராம். அதனால வந்து ஒரு 4 மாடியூலா ரெடி பண்ணிருக்கேன். 4 வீக்ஸ்ல வீக் 1ல நீங்க என்ன லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னா தி மைண்ட் செட் அண்ட் மிஷன். மைண்ட் செட் அண்ட் மிஷன் அதாவது நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்,
உங்ககிட்ட கேக்குறேன், நீங்க ஃபேமிலிக்கு ஃபண்ட் மேனேஜர் ஆகணும்னு கேட்டா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? தமிழ் நீ காமிச்ச 40% கேகர் பெரிய ப்ராஃபிட் கம்மி ட்ராவல் அதை எனக்கு வேணும், அதை நான் பண்ணணும்னு சொல்லுவீங்க. இன்னும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பியர் மார்க்கெட்ல காணாம போயிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம யாரு, நம்ம வந்து யாருக்காக போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றோம், நம்மளோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி என்ன, நம்ம வந்து நம்மளுக்கான கோல் என்ன அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். ஒரு கோல் இல்லாம அந்த கோல் வந்து எமோஷனல் கோலா இருக்கணும். எமோஷனல் கோல்னா என்ன? நம்ம டாட்டரோட ஹையர் எஜுகேஷன், சிஸ்டரோட வெட்டிங், டாட்டரோட வெட்டிங்காக, இல்ல சன்னோட ஹையர் எஜுகேஷனுக்காக, இல்ல ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங்காக, ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்க்காகன்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் கோல் செட் பண்ணணும். அந்த எமோஷனல் கோல் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பா மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிடுவீங்க. அந்த எமோஷனல் கோல் தான் உங்களை தள்ளி விடும். ரைட்டா? அது நம்ம எப்படி செட் பண்றதுன்னு மாடியூல் 1ல இருக்கும். மாடியூல் 2ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். அதாவது பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டே தெரியல, நான் கம்ப்ளீட் பிகினர்னா கூட ஸ்டாக் பிரைஸ் ஏன் க்ரோ ஆகுது, கேட்டலிஸ்ட்னா என்ன, கேட்டலிஸ்டோட ரோல் என்ன, ஸ்டேஜ் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸ்டேஜ் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் உங்களால எஃபெக்டிவா ஸ்கோரிங் கன்சோல்ல ஃபார்முலா பில்ட் பண்ண முடியும். அதை தான் மாடியூல் 2ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மாடியூல் 3ல மொமெண்டம் இன்வெஸ்டிங், அதாவது மொமெண்டம் இன்வெஸ்டிங் தான் இங்க டீப் டைவ். குவான்டிட்டேட்டிவ் இன்வெஸ்டிங் தான் டீப் டைவ் பண்ணுவீங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா என்ன, ஸ்லோப்னா என்ன, வாலட்டிலிட்டினா என்ன, எப்படி ஒரு மெட்ரிக்கை ரீட் பண்றது, கால்மார் ரேஷியோன்றத எல்லாமே உள்ள இருக்கும். இதை நீங்க டீப் டைவ் பண்ணாதான் நீங்க மல்டிபிள் பீப்புளுக்கு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிக்க முடியும். ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, இதை கத்துக்கிட்டு இதை பிசினஸா மாத்திராதீங்க. இது செபி ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தா இதை பிசினஸா மாத்துங்க. உங்க ஃபேமிலி தவிர வேற எங்கேயுமே கொண்டு போயிடாதீங்க. உங்க ஃபேமிலியோட வெல்த்தை நீங்க பில்ட் பண்ணுங்க. ரைட்? நெக்ஸ்ட் வீக் 4ல நீங்க சிக்மா ஸ்கேனருக்கு பே பண்ற ஒரு ஈச்